பசுமையான மலைகளால் சூழப்பட்ட ஒரு அமைதியான கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் மர்மவனம். அங்கு வாழும் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு இடம் மட்டும் அவர்களின் மனதில் பயத்தை விதைத்தது. கிராமத்தின் நடுவிலிருந்த பழமையான சிதைந்த கோயில். மாலை 6 மணிக்கு பிறகு அந்த கோயிலுக்கு யாரும் செல்லமாட்டார்கள். ஏனெனில் அங்கு விசித்திரமான ஒலிகள், மர்மமான ஒளிகள், காணாமல் போகும் நிழல்கள் தோன்றும் என்று மக்கள் நம்பினர். இந்த கிராமத்தில் வாழ்ந்த ஒரு சிறுவன் அருள். அவன் மிகவும் தைரியசாலி. பயம் அவனை கட்டுப்படுத்தவில்லை, ஆர்வம் அவனை வழிநடத்தியது. ஒரு நாள் நண்பர்கள் கூறினர், அந்த கோயிலில் பேய் இருக்கிறது. ஆனால் அருள் நம்பவில்லை. பேய் இல்லை, உண்மை இருக்கிறது என்று முடிவு செய்தான். ஒரு மாலை ஒரு சிறிய விளக்கை எடுத்துக்கொண்டு அவன் கோயிலுக்குள் நுழைந்தான். கோயிலின் உள்ளே ஒவ்வொரு அடியும் மர்மம். காற்றின் விசித்திர சத்தம், சிதைந்த சுவர்கள், தரையிலிருந்த மர்ம சின்னங்கள். அவன் நடந்து கொண்டிருந்தபோது திடீரென ஒரு கதவு தானாகத் திறந்தது. அருள் மெதுவாக அந்த ரகசிய அறைக்குள் நுழைந்தான். அங்கே இருந்தது ஒரு பழமையான புத்தகம், ஒளிரும் கல், பூட்டப்பட்ட மர்மப் பெட்டி. அவன் புத்தகத்தை திறந்தான். அதில் எழுதப்பட்டிருந்தது, இந்த கிராமம் ஒரு மந்திர சக்தியால் பாதுகாக்கப்படுகிறது. அருள் அந்த பெட்டியை திறந்தவுடன் ஒரு பிரகாசமான ஒளிவிச்சம் பரவியது. காற்று சுழன்றது. ஒரு ஆவி தோன்றியது. ஆனால் அது பயமூட்டும் பேய் இல்லை. அது அந்த கிராமத்தை பாதுகாக்கும் பழமையான காவலர். ஆவி மெதுவாக கூறியது, நான் இந்த கிராமத்தின் காவலன். மக்கள் உண்மையை புரியாததால் பயம் உருவானது. அந்த நேரத்தில் ஒரு இருண்ட சக்தி கோயிலுக்குள் நுழைந்தது. கிராமத்தின் பாதுகாப்பு சக்தி குறையத் தொடங்கியது. ஆவி அருளிடம் உதவி கேட்டது. பயந்தாலும் அருள் பின்னடையவில்லை. அவன் புத்தகத்திலிருந்த மந்திரத்தை வாசித்தான். ஒளி சக்தி உருவானது. ஒளி மற்றும் இருள் மோதியது. ஒரு பிரகாசமான வெடிப்புடன் இருண்ட சக்தி மறைந்தது. கிராமம் மீண்டும் பாதுகாப்பானது. ஆவி மகிழ்ச்சியுடன் கூறியது, உன் தைரியம் இந்த கிராமத்தை காப்பாற்றியது. அதன் பிறகு ஆவி மறைந்தது. ஆனால் அதன் சக்தி கிராமத்தை தொடர்ந்து பாதுகாத்தது. அடுத்த நாள் அருள் உண்மையை மக்களிடம் கூறினான். அவர்கள் பயத்தை விட்டுவிட்டு மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கினர். இந்த கதை நமக்கு சொல்வது ஒன்று: பயம் பெரும்பாலும் உண்மை அல்ல. தைரியமாக எதிர்கொண்டால் உண்மை வெளிப்படும்.